பிஜேபி பெரிய கட்சியா இருந்துட்டு போ, ஒன்றிய அரசா இருந்துட்டு போ, 140 கோடி மக்களுக்கு நீதான் பிரதமரா இருந்துட்டு போ, உன்னை என்னனாலும் செய்வேன் மிரட்டுறியா மிரட்டிட்டு போ, ஈடி அனுப்புவியா அனுப்பிட்டு போ, காசு 2152 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேனியா கொடுக்காத, நீ எதை செய்யாவிட்டாலும் என் மாநிலத்தின் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு பிரதமர் மோடி கிட்ட போய் கேட்டப்ப பக்கோடா போட போங்கன்னு சொன்னாரு. உண்மையா சொன்னாருமா? நீங்க போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் அவரை பத்தி பேசினாங்க. அமித்ஷா இல்லங்க, ஷா ஷோ என்ன வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட வராங்க. அதிமுகவும் ஒத்த சீட்டு வாங்க முடியாது, ஏன்னா நீ பிஜேபி கூட இருக்க. அவர்கள் அமித்ஷாட்ட போய் கேட்டாங்க, எங்க 2 கோடி பேத்துக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன், ஏன் தரலையேன்னு கேட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொன்னார், ஜும்லா. சும்மா சொன்னாங்களாம். எந்த நாட்டிலாவது இந்த நகைச்சுவை நடக்குமா, இந்த கேலி கூத்து நடக்குமா, இதை மக்கள் நம்புவார்களா? அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடுகிற போது கடந்த வாரம் போன வாரம் நான் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எல்லாம் போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியா டுடேல. இந்தியாவிலேயே உற்பத்தி துறையிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். விதை யார் போட்டது? நீங்க எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க. தொழில்நுட்பத்துறை, செருப்பு போட்டிருப்போம், செருப்பு தயாரித்தல் துறை, பொறியாளரா இருப்பீங்க, இன்ஜினியர்ஸா இருப்பீங்க, பொறியியல் பொருட்கள் துறை, இந்த எல்லா துறையிலும் உற்பத்தி செய்வதில் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இந்த இடத்துக்கு இந்தியா வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். 10 வருஷத்துல மோடி என்ன செஞ்சார் உற்பத்தி துறையில்? ஒன்னும் கிடையாது. 16% இப்பதான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 25%. அருமை சகோதரர்களே இளைஞர்களே, இந்த முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடியும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடி வெளிநாட்டுக்கு போறது சுற்றுப்பயணம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செய்வது தொழில்களை, முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு. இன்றைக்கு இந்தியாவில் 9.6% பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். இப்ப நீங்கெல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், எங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, வேலை வாய்ப்பில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க. ஆனா எங்க கிட்ட எங்க ஊர்க்காரவங்க இந்த வாட்ஸ்அப்ல வர்றது, மேடையில ஏறி பேசுறவங்க, அதிமுக காரவங்க, பிஜேபி காரவங்க எல்லாம் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, எது உண்மை? 2 உண்மை. எப்படி 2 உண்மையா இருக்க முடியும்? தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் என்பது திராவிடர் இயக்கத்தின், தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின், தமிழ்நாட்டு முதலமைச்சரின், நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுடைய உடன்பிறப்புகளினுடைய எண்ணம். இது நிறைவேறி இருக்கு. அடிமை அதிமுக, பாசிச பிஜேபி, வர்றவங்க போறவங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவர்கள் அனைவருடைய எண்ணமும் RSS கொள்கையை நிறைவேற்றுவது, தமிழ்நாடை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாசமாக்குவது. அப்ப அவங்க சொல்றதுல சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நாசமா போனோம்னு நாங்க நினைக்கிறோம்ப்பா, இந்த பாலாய் போன திமுக விடமாட்டேன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு, அதனால் இவர்களை நாங்கள் தோல்வி அடைய வைக்கிறோம். வச்சிட முடியுமா? ஒரு கட்சியை 5 வருடம் ஆண்ட ஒரு கட்சியை 5 வருஷம், நான் அடுத்த வருஷத்தை சேர்த்து சொல்றேன், இந்த முதல்வரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நினைக்கிறல்ல, நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லுவதோ, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களே, பொதுமக்களே, அதிமுகவின் சகோதரர்களே, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்களும் பிள்ளைகளை பெற்றவங்க தானே, கரவேசிக்காக காவிய கட்டிக்கிட்டாலும் உங்க புள்ள தானே, அப்ப உங்களுக்கும் அது தோணணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் திமுகவையும் முதல்வரையும் வீழ்த்துவேன் என்று சொல்லுவது, ஒழிப்பேன் என்று சொல்லுவது, மகளிர் உரிமை தொகையை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், காலை உணவு திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குமா? இருக்கும். கோயிலுக்கு போய் கூழு ஊத்துவாங்களா? ஊத்துவாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு போய் காசு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்களா? ஆடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா உதயசூரியன்ல வந்து குத்திடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, எங்களுக்கு கோவில் இந்த மக்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். உட்கார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், இந்து சகோதரர்களுக்கு கடவுள் முக்கியமானவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்க இருக்க எங்க எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க கடைகோடி பெற்றோருக்கும் கோயிலும் கடவுளையும் விட கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பு முக்கியம். அதை தரக்கூடியதாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு காலையில் சொல்லி இருக்கிறார்,
அமித்ஷாவோ காட்ஸோவோ எதை நடத்தினாலும் திமுக கூட்டணியை ஒருவராலும் வீழ்த்த முடியாது முடியாது. 5 செய்தி மட்டும்தான் நான் சொல்ல போறேன். முதல் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 102வது பிறந்த நாள் விழா. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசினாங்க. எல்லாருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஏன்னா 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அத்துணை பேரும் தலைவர் கலைஞருடைய புகழையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய புகழையும் அவரவர் பாணியில் பேசினார்கள். பேசின எல்லாரையும் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஒருமித்த குரலாக சொன்ன ஒரே செய்தி, எங்களை வாழ வைத்தது இந்த திராவிட இயக்கம்தான், இந்த இயக்கம்தான் எங்களை வாழ வைத்தது. பேசினவங்க யாரும் மிட்டா மிராசுதார் இல்லை, பேசினவங்க யாரும் கோடீஸ்வரர்கள் இல்லை, பேசினவங்க யாருமே எனக்கு தெரிந்து மிகப்பெரிய அளவில் கட்சியின் மூலமாக லாபம் அடைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எந்த உணர்வோடு பேசினார்கள்னு சொன்னா எனக்கே வியப்பா இருந்தது. ஏன்னா நிறைய கூட்டத்துக்கு போவோம், ஒன்றிய செயலாளரை பற்றி நீங்க நிறைய சொன்னீங்க. அப்புறம் தான் நான் அவரோட பேர் எடுத்து திரும்ப பார்த்தேன். மீவே கருணாகரன் இருந்துச்சு. அவர் இந்த பகுதியில் மீட்பு வேலை செய்யக்கூடிய கருணாகரனாக இருந்திருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் ஓடி போய் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அப்படி ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு வேலையை செய்வதற்கு முனைகின்ற போது அதற்கு தடை போடாமல் உடன் நிற்பவராக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் இருந்திருக்கிறார். அப்ப இவர்களை போன்றவர்கள்லாம் இப்படி கூட்டம் நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பல லட்சக்கணக்கான செலவுகள்ல தான் நலத்திட்ட உதவிகள்ல இருந்து கூட்டம் வரைக்கும் நடக்கும். இப்படி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, அதுவும் அவர் சொன்னாரு, நாங்க இவங்க தான் பேசணும்னு கேட்டு இந்த தேதி வாங்கணும்னாரு. என்ன அவசியம்? யாருமே பேசாம வந்த உடனே நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு அனுப்புறது தான் அவங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. அதை தாண்டி நானும் இல்லை, எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு கலைஞர் செய்ததை, இந்த இயக்கம் செய்ததை, முதல்வர் செய்ததை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி இளைஞர்களை பல பேர் ஏமாத்தி பொய் சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாயை திறந்தா பொய் மட்டும் பேசுற கூட்டம், இன்னொரு பக்கம் இளைஞர்களை கலவரத்திற்கு அழைக்கிறார்கள், வெளிப்படையாக அழைக்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டம். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா கூட்டத்திற்கும் மத்தியில் தான் ஒரு தலைவருக்கு 102வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில 2 மணி நேரம் கூட்டம் நடந்தாலும் சரி, 3 மணி நேரம் நடந்தாலும் சரி, விடிய விடிய நடந்தாலும் சரி, கலைஞரை பற்றி பேசுவதற்கு வருடத்தில் 365 நாட்களும் செய்திகள் இருக்கிறது. இப்படி என்னங்க செஞ்சிட்டாரு? முதல் விஷயம், பேசக்கூடிய மதிவதனி திராவிடர் கழகத்தை சார்ந்தவர், நாத்திகர், கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர். இது எதுவும் அதிசயம் கிடையாது. யாராவது நாளைக்கு உங்க ஊர்ல வேற நிறைய கோவில் திருவிழான்லாம் சொன்னாங்க, நாளைக்கு கூட வாட்ஸ்அப்ல வரலாம், மதிவதனையை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் இந்து மத விரோதிகள்லாம் சொல்லலாம். இது ஒன்றும் அதிசயம் கிடையாது. நானும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். மதிவதனி பேசுறேன், கூட்டத்தில் யார் அமர்ந்திருக்கான்னு கேட்டா, வந்த உடனேயே பார்த்தேன் முன் வரிசையிலும் 2வது வரிசையிலும் அங்கங்க ஹிஜாப் அணிந்து புர்கா அணிந்து இஸ்லாமிய சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய சகோதரிக்கு பக்கத்துல அம்மா என்ன போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா, நெத்தியில கேப்பே இல்லாம குங்குமம் தின்னூறு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட இந்து சகோதரி, இஸ்லாமிய சகோதரி, இவர்களோடு இணைந்து பேசக்கூடிய மதிவதனி நாத்திகர். இதுதான் தமிழ்நாடு என்பதை பல ஷாக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அப்ப எங்க எல்லாரையும் பிரிச்சு இவங்க இந்து, இவங்க கிறிஸ்தவர், இவங்க இஸ்லாமியர், இவங்க நாத்திகர் அப்படின்னு புரளிய கிளப்பி மதக்கலவரம் தூண்டுறப்ப ஒரு தலைவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்றதுக்கு முன்னாடி, எங்களுக்கு காஃபி கொடுத்தாங்க, நீங்க பாத்தீங்க, கிளாஸ்ல கொடுத்தாங்க, நானும் அதே கிளாஸ்ல தான் குடிச்சேன், என் பக்கத்துல அண்ணனும் அதே கிளாஸ்ல தான் குடிச்சாரு, பின்வரிசையிலையும் அதே கிளாஸ்ல தான் குடிச்சாங்க. ஆனா ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இரட்டை குவளை முறைன்னு இருக்கும். உயர் வகுப்புன்னு அவங்களே நினைச்சுக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ், இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த இயக்கத்தோட கூட்டத்தில் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோன்னு. கீழ் ஜாதி என்று இவர்களாக மனிதர்களை பிரித்து அவங்களுக்கு கொட்டாங்குச்சியில கொடுப்பாங்க. அது எதை காட்டும்னு கேட்டா, நான் மேலானவன் நீ கீழானவன். தப்பி தவறி
நீங்க ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதிக்கார போய் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுட்டா வெட்டு குத்து நடக்கும். ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் பிரிவினை இருக்கும். கோவிலுக்குள்ள போற ஜாதி போக முடியாத ஜாதின்னு இருக்கும். இது ஒரு பக்கம். ஜாதியால் மனிதர்களை பிரித்து, மதத்தால் மனிதர்களை பிரித்து இருந்த காலகட்டம். இன்னொரு பக்கம் அவன் ஆண், நீ ஆஃப்டர் ஆல் பெண், வீட்டில் வேலை பார்க்கறதெல்லாம் நம்ம, உழைச்சி கொட்டுறது நம்ம, ஆனால் நம்மளை பார்த்து பொம்பளை தானே அப்படின்ற உலகத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், மேல் பிறப்பு கீழ் பிறப்பு, மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த மதம் இந்த மதம் இந்த பாலினம், இது எதுவும் எனக்கு தேவையில்லை, கருப்பு சிவப்பு கொடியோடு நீ திமுக இருந்தா உடன்பிறப்பு தான் என்று, உடன்பிறப்புகளே என்று மனிதர்களை மனிதர்களாக பார்த்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் யாரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இந்து மதத்தினுடைய விரோதிகள்னு எங்களை எல்லாம் பார்த்து, ஏன் வெளியே நிக்கிற, உன் சாமி தானே, உனக்கு நம்பிக்கை இருக்க சாமி தானே, உனக்கு பிடிச்ச சாமி தானே, நீ போய் உன் சாமியை கும்பிடலன்னா யாரையா கும்பிட போறா, எல்லா ஜாதி மக்களையும் கருவறைக்குள்ள கூட்டிட்டு போன்னு சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை தான் தலைவர் கலைஞர் தலைவராக ஏற்றுக்கொண்டார். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏதாவது பிரிவினையை ஏற்படுத்தி விடலாமா அப்படின்னு பிஜேபி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறப்பதான் நம்மை போன்றவர்கள், படித்த இளைஞர்கள் இன்றைக்கு சூழலை புரிஞ்சுக்கணும். நமக்கு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாகவோ, பேசுவதற்கு அப்பா நல்லா கைய ஆட்டி பேசுறாங்களே, பஞ்ச் டயலாகா பேசுறாங்களே, திரையில தெரிகிறதெல்லாம் தரையில தெரியுதே அப்படின்னு நினைச்சோம்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. திரைப்படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சுதான் சண்டை காட்சி வரும், சொந்தமாலாம் யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதர் சாகின்ற நொடி வரை ஸ்டண்ட் மாஸ்டரோட எந்த உதவியும் இல்லாமல் இந்திய துணை கண்டத்தோடு சண்டை போட்டாருன்னா அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். எல்லாத்துக்கும் சண்டைங்க. இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, எனக்கு பார்ப்பதற்கு ஏன் தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கு, நீங்க யாரும் என் சொந்தக்காரங்க கிடையாது, நீங்க எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது, உங்க யார் பேரும் தெரியாது, ஆனால் நீங்க படிச்சு டிகிரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா எங்களை விட மகிழ்ச்சி அடைவதற்கு உங்க பெற்றோராலேயே முடியாது. எதுக்கு? எங்கேயோ இருந்து வந்த மதிவதனிக்கும், உங்க மாவட்ட செயலாளருக்கும், திமுகவினுடைய தலைவருக்கும், தமிழ்நாட்டோட சிஎம்முக்கும் நீங்க படிக்கிறதுனால இவங்களுக்கு என்னங்க சந்தோஷம்? நாங்க எதுக்கு சந்தோஷப்படணும்னா, காரணத்தை சொல்லுகிறேன். இதுதான் இரண்டாவது செய்தி. அருமை சகோதரிகளே, கடைசி வரைக்கும் நான் பார்க்குறேன், பெண்கள் தான் நிறைய இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நான் காரில் வரப்போ தான் பார்த்தேன், வாட்ச் கட்டலை. நான் உடனே காரில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை வேற சரியில்லை, அது இதுன்னு அந்த குழப்பத்தில் ஏறி வந்துட்டேன். நேரம் பார்க்க முடியாதுன்ட்டு சரி ஃபோன் தான் கையில் இருக்கேன்னு வந்துட்டேன். வர்றப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு, இன்னைக்கு தான் வாட்ச். 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம தாய்மார்கள் பெருசாக வாட்ச் கட்டியிருக்க மாட்டாங்க. இன்றைக்குமே நம்மளோட அம்மா பாட்டியெல்லாம் வாட்ச் கட்டுற பழக்கம்லாம் இருக்காது. நேரங்காலம் பார்க்காம வேலை பார்ப்பீங்க. எதுக்கு வேலை பார்க்குறோம்னே தெரியாது. 4 மணிக்கு எந்திரிச்சு, 4:30 மணிக்கு எந்திரிச்சு, 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் செஞ்சு ஓஞ்சு உட்காடுறப்ப வீட்டுக்கார் வந்து, சும்மா தானே இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி வச்சிருக்க முடியாதான்னு கேட்பாரு, சும்மா தானே இருக்க, இந்த செல்ஃபை துடைக்க முடியாதான்னு கேட்பாரு. பெத்தது அதை விட டபுள் மடங்கு இருக்கும். அம்மா சும்மா தானே இருந்தேன், இதை செய்யக்கூடாதாம்மா அப்படின்னு வந்து கேட்கும். அப்போ காலங்காலமாக நேரம் காலம் பார்க்காமல் நேரம் போகிறதே தெரியாதுங்க. காலைல கோழி கூவணுன்னு வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க, ராத்திரி இருட்டினவுடனே இருட்டிருச்சு போலையா தூக்கம் வருதுன்னு தூங்கிடுவாங்க. இப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த தாய்மார்கள், எதுக்குமா வேலை பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறது இல்லாமல் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளையும் உசுர வாங்குறீங்களே, என்னதான் பிரச்சனைன்னு கேட்டால் அந்த தாய்மார்கள் சொன்னார்கள், போகிற இடத்துல திட்டு வாங்கிடக்கூடாதுல்ல, போகிற இடத்துல சண்டை வாங்கிடக்கூடாதுல்ல, போகிற இடத்துலன்னாங்க. இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறதே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க தான், ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுக்க தான், அது கூட அந்த பிள்ளையா பிடிக்கக்கூடாது, இவங்க பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் சொன்னார், வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இந்த 4ஐயும் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒத்த பொம்பளை பிள்ளைய படிக்க வை, உன்னையும் பார்த்துக்கும் சமூகத்தையும் பார்த்துக்கும் சொன்ன தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் சொன்னார், செய்வதற்கு தலைவர் வேணும்ல, செய்து காட்டுவதற்கு முதல்வர் வேணும்ல. யார் செஞ்சா? கலைஞர் பார்க்கிறார், ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக பார்க்கிறார். இளைஞர்கள் நல்லா கேட்டுக்கங்க, எப்படினாலும் கல்யாணம் தான் பண்ணி வைக்க போற,
அதனால படிப்பை நிறுத்துற. அப்ப இந்த மண்ணின் மைந்தராக உங்க எல்லாருடைய மனசையும் புரிஞ்ச கலைஞர் சொல்லுகிறார், 8வது வரைக்கும் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சனாதான் திருமண உதவித்தொகையை தருவேன், 10வது வரைக்கும் படிக்க வச்சனாதான் தருவேன். அருமை சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்களே நல்லா கேட்டுக்கங்க. நம்ம அம்மாவை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்த தலைவருக்கு பெயர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏழைகளுக்கு காசு தருவேன் கலைஞர் சொல்லியிருக்கலாம்ல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு திருமண உதவி தொகை தரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது இல்லை, பெண்களை படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்க முடியும்? படித்தால்தான் திருமண உதவி தொகை தருவேன். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு எல்லாரும் நீங்க நிக்கிறீங்க, குறைஞ்சது ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக உங்க பகுதி எடுத்துக்கோங்க, சோழவரமோ மாதவரமோ, எந்த பகுதிக்கு போனீங்கனாலும் ஏழைகள் வீடு இருக்கும், கடன் வாங்கியிருக்கவங்க வீடு இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றவங்க வீடு கூட இருக்கும். ஆனா பெத்த பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு மேல்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளி என்று தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக மாற்றிய அடித்தளமிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை எதுக்கு சொல்றேன்னா, 10வது 11வது 12வதுல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாங்கல்ல, எந்த கட்சினாலும் நடத்தட்டும். 10வது 11வது 12வதுக்கு பரிசளிப்பு விழா எல்லா பிள்ளைகளையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சிஸ்டம் சரியில்லை, சிஎம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு பொய்யா பஞ்ச் டயலாக் பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க நினைவுபடுத்த வேண்டிய செய்தி, தலைவர் கலைஞரும் தந்தை பெரியாரின் கனவும் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை சட்டமும் இந்த திராவிடர் இயக்கமும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆக பெரிய உலகம் வியக்கும் கல்வி திட்டங்களால் தான் 10வது 11வது 12வதுக்கு பரிசு கொடுக்க முடியுது. அப்புறம் எப்படி சார் கல்வி சிஸ்டம் நல்லா இல்லாம இருக்கும்? கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கனால தானே பரிசு கொடுக்க முடியுது. கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களால பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட முடியுது. இது 2வது செய்தி. 3வது முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். அருமை சகோதரிகளே, நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன், கடுப்புல தான் இருக்கீங்க. 9 மணி ஆயிடுச்சு. ஆண் தோழர்கள், இந்த இளைஞர்கள், மேடையில் இருக்கவங்களாம் நான் பந்தயம் கட்டி சொல்றேன், 10 மணிக்கு மேல ஆனாலும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா 10 மணிக்கு மேல உங்களுக்கு வீட்டில் போய் செஞ்சு வச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை மட்டும்தான். ஆனா உங்களுக்கு தான் போய் செய்யற வேலை. அப்படிதானக்கா? அப்படிதானம்மா? இப்போ உங்க கடுப்பு எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, 5000 ரூபாய் பெட்டு கட்டுறேன் நிக்கிற அண்ணனுங்க, நீங்க பெற்றோர்கள் யாருனாலும் சொல்லலாம், இளைஞர்கள் கூட சொல்லலாம், உண்மையாக மேடையிலேயே காசு கையில் எடுத்துட்டு வரல, ஜிபே பண்ணிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க யாராவது ஒரே ஒரு பெற்றோர், என் புள்ள என்ன மாதிரியே படிக்காம இருக்கட்டும், என் புள்ள பிஜேபிக்கு போய் கலவரக்காரனாகட்டும், என்னமா ஆகட்டும், நாசமா போட்டும், எனக்கு கவலையே கிடையாது, என் புள்ள படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா தயவு செய்து கை தூக்குங்க. கை தூக்க சொன்னா கை தட்டுறீங்கல்ல, அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஏம்மா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, பெத்த பிள்ளைய அப்படி நினைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் ஏதாவதா அப்படின்னு நினைச்சுதானே சொல்றீங்க. அப்ப நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் படிக்காதெல்லாம் என் பிள்ளை படிச்சிடணும் சாமின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்படி நினைக்கிறப்ப நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க யாரை பார்த்து எனக்கு பரிதாபமா இல்ல, ஒரே ஒரு குழந்தைய பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இந்த ப்ளூ ரிப்பன் கட்டி உட்காந்துருக்கேல்ல, எத்தனாவது படிக்கிற பாப்பா? நீதான் சும்மா கை தூக்கி. எத்தனாவது படிக்கிற? எத்தனாவதா படிக்கிற? கை காட்டு. அக்கா காது கேட்காதுல, மேடம் இருக்கேன்ல. 6. சரி 6. இன்னொரு குழந்தை இருந்துச்சு, அது இது மாதிரி கிடையாது, எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பாப்பா இந்த நிக்கிது பச்சை ரிப்பன் கட்டி. எத்தனாவதுமா படிக்கிற? கை தூக்கு. 3 4 2. என்ன 2? சரி. அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, இது வரைக்கும் நான் பேசின எந்த செய்தியும் நீங்க கேட்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கங்க. 2வது படிக்கிற குழந்தை, 6வது படிக்கிற குழந்தை, கை குழந்தையோட உட்கார்ந்துருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்டேஜ் தெரிலன்னு தூக்கி நிறுத்தி ஒரு அக்கா காட்டிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன ஆசையோட தெரியுமா நீங்க வளர்ப்பீங்க? பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எந்த பாலினமோ, உங்களுக்கு என்ன தெரியுமா கனவு இருக்கும்? இன்னைக்கு நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன் கேப்ல. அந்த டிரைவர் அண்ணன், நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, நிச்சயமா அவர் இது யூடியூப்காரங்களாம் வந்திருக்காங்க, ஒரு வீடியோவை பார்ப்பாரு. வந்த தொடங்கினதுல இருந்து இங்க வந்து இறங்குற அந்த 1 மணி நேரமும்
அவங்க 2 பசங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு வந்தார். ஒரு பையன் 5வது, இன்னொரு பையன் 11வது. அரசு பள்ளியில தாமா படிக்க வைக்கிறேன், 5வது வரைக்கும் தனியார் பள்ளியில படிக்க வச்சேன், அரசு பள்ளியே இப்போ பிரமாதமா இருக்குன்னு சொன்னதுனால நான் அங்கேயே படிக்க வச்சுட்டேன், அதில் படித்து என் பிள்ளைங்க பெரிய ஆள் ஆயிடணும், இது மட்டும்தான் அவரோட கவலையா இருந்துச்சு. இந்த கவலை பெத்தவங்களுக்கு இருக்கிறதுக்காவது ஒரு சின்ன சுயநலம் இருக்குங்க. என் பிள்ளை படிச்சு என்னை காப்பாற்றும், கஞ்சி ஊற்றும், கஞ்சி இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டோம், சோறு போடும், பிரியாணி போடும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பிள்ளைகளுக்கு 6வது படிக்குதுன்னா இது 18 வயசு வந்து ஓட்டுரிமை வாங்கி இந்த முதலமைச்சர் தான் என்னை படிக்க வச்சாருன்னு நன்றி உணர்வோடு ஓட்டு போட போதா? இல்லை. இந்த இளைஞர்கள், இந்த இயக்கம் தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த முதலமைச்சர் தான் தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகிறார், புதுமை பெண் திட்டத்தை தருகிறார், விடியல் பயணத்தை தருகிறார், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறார் அப்படின்லாம் நன்றி உணர்வோடு வாக்களிக்க போறாங்களா? என்ன உறுதி? ஒரு உறுதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த இளைஞர்களை அன்றைக்கு ஏமாற்றுவதற்கு எந்த நடிகர் வருவார்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த சுயநலமும் இல்லாமல் பிஜேபி பெரிய கட்சியா இருந்துட்டு போ, ஒன்றிய அரசா இருந்துட்டு போ, 140 கோடி மக்களுக்கு நீதான் பிரதமரா இருந்துட்டு போ, உன்னை என்னனாலும் செய்வேன் மிரட்டுறியா மிரட்டிட்டு போ, ஈடி அனுப்புவியா அனுப்பிட்டு போ, காசு 2152 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேனியா கொடுக்காத, நீ எதை செய்யாவிட்டாலும் என் மாநிலத்தின் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நான் நன்றி உணர்வோடு சொல்லுகிறேன். என்னுடைய குரலாக மட்டும் நான் இதை சொல்லல. இத ஏன் கலைஞர் பிறந்த நாள்ல சொல்றேன்னா, 4வது செய்தி கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன் நான் 3 நாளுன்னு. சரி, அந்த டிரைவர் என்ன ஒரு செய்தி சொன்னாருங்க, உண்மையா நான் அதை பேசுற எண்ணத்துல இல்லை. அவர் சொன்னப்ப எனக்கு உண்மையா என்ன அறியாம ரொம்ப எமோஷனலான, தம்பி எப்படி படிப்பான் எல்லாம் கேட்டுட்டு வரப்ப சுட்டிமா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, உண்மையா சுட்டியா இருப்பான், அப்படி இப்படி சேட்டை பண்ணுவான்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ எப்படி நான் படிக்கிறான், 9வது வரைக்கும் படிக்கவே இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் ஆர்வமா இருக்கான் அப்படின்னாரு. இந்த 9வது வரைக்கும் படிக்கலைன்னா பிரச்சனை கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரிய போகிறது இல்லை, அவருக்கு எந்த முதலமைச்சர் எதை செய்தார்னு தெரிய போறது இல்லை. அவர் சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு, அருமை பெற்றோர்களை நல்லா கேட்டுக்கங்க. இந்தியாவில் அடிப்படை கல்வி சட்டத்தின் பெயரில், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் நம்ம ஏன் ஆல் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய அரைவேக்காடுகள் அறிவாளிகள் கேட்குறாங்கல்ல, எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறேன், எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறேன்னு. உங்களெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பையன் கூட டிகிரி முடிச்சிருக்க முடியாது. பிஜேபியில் இருக்க ஒருத்தர் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன் 9வது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், படிக்கவே பிடிக்காது, விளையாடிக்கிட்டே இருக்கும், 24 மணி நேரம் விட்டிங்கனாலும் சுற்றி சுற்றி விளையாடும், மேலே நிற்கும் கீழே நிற்கும் எங்கெங்கேயோ நிற்கும், இன்னைக்கு ஃபோன் பார்க்குங்க. அந்த குழந்தைகளுக்கு 10வது போகிறப்ப தான் இப்படியோ 9வது வரைக்கும் வந்துட்டோம்டா, இந்த 10வது பாஸ் பண்ணிட்டோம்னா டிப்ளமாவாவது சேர்ந்துடலாம், ஐடிஐயாவது சேர்ந்துடலான்னு தோணும். இந்த 10வது பாஸ் பண்ணிடுச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாஸ் பண்ணிட்டேன்டா மச்சா, 11வது 12வது போயிட்டேன்னா ஏதாவது டிகிரி படிச்சிடலாம்டா அப்படின்ற எண்ணம் வரும். இது யாருக்கு தெரியுமா தோணுச்சு? இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக 10வதுல ஃபெயில் ஆனால் எங்களுக்கு முன்னாடி தலைமுறை யாராவது இருப்பீங்க, 9வது ஃபெயில் ஆனால் யாராவது இருப்பீங்க, ஃபெயில் ஆன அடுத்த நாள் ஸ்கூலை விட்டு ஓடி வந்திருப்பீங்க, 5வது ஃபெயிலுன்னு வாங்க. அப்போ என்னோட சித்தி ஒருத்தவங்க, தூரத்து சொந்தக்காரவங்க, ஏன் சித்தி படிக்கலன்னா அந்த சித்தி சொல்லுவாங்க, 4வதுல ஃபெயில் ஆகிட்டேன்னு மண்டையில் கொட்டுச்சு சிஸ்டர், ஓடி வந்துட்டேன்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது டே வந்துட்டடா, இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் சொல்லுவது தமிழ்நாடு. இதை எப்படி தெரியுமா சொன்னோம்? நல்லா கேட்டுக்கங்க. 10வதுல ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு குழந்தை ஃபெயில்னு வச்சுக்கோங்க, அது குழந்தை 15 வயசு குழந்தை ஃபெயிலுன்னா, தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இதானக்கா பாடம், இந்த 5 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில்னா திரும்ப ஒரு வருஷம் 9வதுலேருந்து 10வது வந்திருக்கணும் அதோட ஃப்ரெண்டு ஜூனியர், அது கூட சேர்ந்து படிக்கணும். அவமானப்பட்டுட்டு பாதி புள்ள ஸ்கூலுக்கு போகாது. தம்பிகளே அண்ணனுங்களே எல்லாம் கேட்டுக்கங்க, இளைஞர்களே கேட்டுக்கங்க, ஐயோ இது கூட நான் படிக்கிறதான்னு தாழ்வு மனப்பான்மையில் பள்ளிக்கூடம் பக்கம் போகாது. ஒரு தலைவர் தந்தையினிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து ஆசானாக நின்று யோசித்து சொன்னார், ஏயா 5 பாடத்துல 4 படிக்க முடியுது, 1 தானேயா முடியல, அந்த 1 முடியலன்னா எதுக்கியா ஒரு வருஷம் படிக்கணும், அடுத்த ஜூன்ல அந்த 1க்கு மட்டும் பரீட்சை எழுதி அந்த பிள்ளைய படிக்க அனுப்பு. யாருக்கு தோன்றும்? தோன்றியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவருக்கு.
அப்படி பாஸ் பண்ணி வந்த பல பேர் இன்றைக்கு மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள், பேங்க் அதிகாரிகள், ஆசிரியர்களாக மிளர்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாட்டில்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டில்தான், எதுக்குமா குழந்தைங்க கிட்ட வயசு கேட்டன்னு கேட்கலாம் நீங்க. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு என்று பிஜேபி ஒன்றிய பாசிச அரசு சொல்லுகிறது. ரிப்பன் கட்டிட்டு ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்குல்ல, எத்தனாவதுன்னு கேட்டா 2 3 4ன்னு விளையாட்டு காட்டி அப்புறம் பதில் சொல்லுதுல, அந்த பச்சை பிள்ளைக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம். 2வது படிக்கிற அந்த குழந்தைக்கு 3வதுல பொது தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு வன்முறை பொருந்திய அயோக்கியத்தனமான ஆட்சி உலகத்தில் பிஜேபியை தவிர யாரும் கிடையாது. இதைதானே தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஏங்க பச்சை பிள்ளைக்கு எப்படியா பரிச்சை வைப்பேன்னு கேட்குறோம். பரிச்சை வச்சு ஃபெயில் ஆகிட்டா இந்த குழந்தை என்ன பண்ணுவேன்னு கேட்டா தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம். என்ன தொழிற்கல்வி? நம்முடைய எம்எல்ஏ பேசுறப்ப சொன்னாரே, 100 நாள் வேலையை பார்த்து 100 நாள் வேலை பார்க்குறவங்க, தினக்கூலிகள், வீட்டில் சமையல் வேலைக்கு போறவங்க, டெய்லர் மிஷின் வச்சிருக்காங்க, டெய்லர் அக்காங்க இருப்பீங்க, ஆட்டோக்கார அண்ணன் இருப்பீங்க, சின்ன சின்ன வேலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறத மோடி சொல்லுகிறார், அமித்ஷா சொல்லுகிறார், நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், இனிமே தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை படிக்க விட மாட்டோம். அப்படி சொல்லுகின்ற போதுதான் கலைஞரை நினைத்து பார்க்கிறோம். கலைஞர் இல்லையே என்று கவலைப்படுவதற்குள் கவலைப்படக்கூட நேரம் தராமல் நீங்கள் கவலைப்படாதீர்கள், தந்தையை மிஞ்சிய மகன் நான் இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் கல்வியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காத்து நிற்கிறார். 5வது செய்தி, எல்லாம் படிச்சிடணும். வேலை வேணும்ல, வேலை இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும், தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது, இந்த பழக்கத்தால் தமிழ்நாடு நாசமாகி விட்டது. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இன்றைக்கு ஒரு பெண் கொடுத்த பேட்டி, போன வருஷம் அந்த நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குழந்தை, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் மீனவ குடும்பத்தை சார்ந்தவர், எங்கள் பரம்பரையில் எங்கள் கிராமத்தில் விமானத்தை கூட யாரும் பார்த்தது கிடையாது, விமான நிலையத்துக்கு போய் விமானத்தை கூட பார்த்தது கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்த முதல் பெண் எங்க கிராமத்துல நான் தான். நான் அந்த டிரைவர் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா அரசு பள்ளியில் படிக்கிறாரு, உங்க பையன் முடிச்ச உடனே கல்லூரிக்கு போன உடனே நான் முதல்வன் திட்டத்தை பத்தி சொல்லிடுங்கண்ணா. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன காரணம்? இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு பிரதமர் மோடி கிட்ட போய் கேட்டப்ப பக்கோடா போட போங்கன்னு சொன்னாரு. உண்மையா சொன்னாருமா? நீங்க போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் அவரை பத்தி பேசினாங்க. அமித்ஷா இல்லைங்க, ஷோ என்ன வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட வராங்க. அதிமுகவும் ஒத்த சீட்டு வாங்க முடியாது, ஏன்னா நீ பிஜேபி கூட இருக்க. அவர்கள் அமித்ஷாட்ட போய் கேட்டாங்க, எங்க 2 கோடி பேத்துக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன், ஏன் தரலையேன்னு கேட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொன்னார், ஜும்லா. சும்மா சொன்னாங்களாம். எந்த நாட்டிலாவது இந்த நகைச்சுவை நடக்குமா, இந்த கேலி கூத்து நடக்குமா? இதை மக்கள் நம்புவார்களா? அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடுகிற போது போன வாரம் நான் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியா டுடேல. இந்தியாவிலேயே உற்பத்தி துறையிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். விதை யார் போட்டது? நீங்க எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க, தொழில்நுட்பத்துறை, செருப்பு போட்டிருப்போம், செருப்பு தயாரித்தல் துறை, பொறியாளராக இருப்பீங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பீங்க, பொறியியல் பொருட்கள் துறை, இந்த எல்லா துறையிலும் உற்பத்தி செய்வதில் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இந்த இடத்துக்கு இந்தியா வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். 10 வருஷத்துல மோடி என்ன செஞ்சார் உற்பத்தி துறையில்? ஒன்றும் கிடையாது. 16% இப்பதான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 25%. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடியும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடி வெளிநாட்டுக்கு போறது சுற்றுப்பயணம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செய்வது தொழில்களை, முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு. இன்றைக்கு இந்தியாவில் 9.6% பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். இப்ப நீங்கெல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், எங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, வேலை வாய்ப்பில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க,
பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க. ஆனா எங்க கிட்ட எங்க ஊர்க்காரவங்க இந்த வாட்ஸ்அப்ல வர்றது, மேடையில ஏறி பேசுறவங்க, அதிமுக காரவங்க, பிஜேபி காரவங்க எல்லாம் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, எது உண்மை? இரண்டும் உண்மை. எப்படி இரண்டு உண்மையா இருக்க முடியும்? அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் என்பது திராவிடர் இயக்கத்தின், தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின், தமிழ்நாட்டு முதலமைச்சரின், நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுடைய உடன்பிறப்புகளினுடைய எண்ணம். இது நிறைவேறி இருக்கு. அடிமை அதிமுக, பாசிச பிஜேபி, வர்றவங்க போறவங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவர்கள் அனைவருடைய எண்ணமும் RSS கொள்கையை நிறைவேற்றுவது, தமிழ்நாடை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாசமாக்குவது. அப்ப அவங்க சொல்றதுல சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நாசமா போனோம்னு நாங்க நினைக்கிறோம்ப்பா, இந்த பாலாய் போன திமுக விடமாட்டேன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இவர்களை நாங்கள் தோல்வி அடைய வைக்கிறோம். வச்சிட முடியுமா? ஒரு கட்சியை 5 வருடம் ஆண்ட ஒரு கட்சியை 5 வருஷம், நான் அடுத்த வருஷத்தை சேர்த்து சொல்றேன், இந்த முதல்வரை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறல்ல, நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லுவதோ, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களே, பொதுமக்களே, அதிமுகவின் சகோதரர்களே, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்களும் பிள்ளைகளை பெற்றவங்க தானே, கரவேசிக்காக காவிய கட்டிக்கிட்டாலும் உங்க புள்ள தானே, அப்ப உங்களுக்கும் அது தோணணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் திமுகவையும் முதல்வரையும் வீழ்த்துவேன் என்று சொல்லுவது, ஒழிப்பேன் என்று சொல்லுவது, மகளிர் உரிமை தொகையை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், காலை உணவு திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குமா? இருக்கும். கோயிலுக்கு போய் கூழு ஊற்றுவாங்களா? ஊற்றுவாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு போய் காசு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்களா? ஆடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா உதயசூரியனில் வந்து குத்திடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால், எங்களுக்கு கோவில் இந்த மக்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், இந்து சகோதரர்களுக்கு கடவுள் முக்கியமானவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க கடைகோடி பெற்றோருக்கும் கோயிலும் கடவுளையும் விட கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் முக்கியம். அதை தரக்கூடியதாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு காலையில் சொல்லி இருக்கிறார், அமித்ஷாவோ காட்ஸோவோ எதை நடத்தினாலும் திமுக கூட்டணியை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. அதையே செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.